ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா இன்றைக்கி பிரியாணி செய்கிற வீடியோ. பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கியாச்சு. பக்கத்தில் அடுப்பில் கறியை வேக வச்சு எடுத்துருக்கோம். இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மசாலா போட்டோம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. பார்த்துட்டு பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். நல்லா வந்துடுச்சு. நல்லா வதங்கி தக்காளி நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது கூட கறியை போட்டாச்சு. அவிச்ச கறியை அதில் அள்ளி போட்டு ரெண்டாவது கறியும் மசாலா குடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரெண்டா தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. அதை அடைச்சி அப்புறம் தண்ணி ஊற்றி நான் பாதி இது எடுக்க முடில, ஃபோன் வந்துட்டு போயிட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்குள்ள என் ஒய்ஃபு தண்ணி ஊற்றி கரெக்டாக லெவலில் கொண்டு வந்தோன்னே தம் போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். தம் போடுறதுக்கு கரெக்டாக கீழேருந்து கொஞ்சம் ஒரு மட்டும் கிண்டி விட்டுட்டு ரெண்டாவது நல்லா லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம்மில் நல்லா தம் போட்டாச்சு. பாருங்க, தம்மை பிரித்தாச்சு. பிரித்து பார்த்தா அவ்வளோ நல்ல மணந்துச்சு. நல்லா மணந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை, பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு. பிளேட்டில் எடுத்து போட்டு நம்மளுக்கு தேவையானதை பிளேட்டில் நானே எடுத்து போட்டுட்டு நேராக போயிட்டு டேபிளில் உட்காந்து ஒரு பிடிச்சாச்சு. வாயில் எடுத்து வச்சா செம்ம டேஸ்ட்டு. நானும் ஒய்ஃப் செஞ்ச பிரியாணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் பண்ண பிரியாணி.